அதிமுகவுக்கு அடுத்து இந்த கூட்டணியிலேயே பெரிய கட்சி பாஜக தான். பாஜகவுக்கே 30 தான் அப்படின்னு ஒரு நபர் வந்து நிக்குமா என்ன? ஏடிஎம்கே இவரை பொறுத்தமட்டில், எடப்பாடி பழனிசாமி பொறுத்தமட்டில் 140 முதல் 150 மட்டும் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விச்சவர் நம்பர் டிஎம்கே கண்டெஸ்ட். அதுக்கு பேரலா இருக்குது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மையா ஜெயலலிதா காலத்திலிருந்து அப்படிதான் போகும். அப்படி மீதி எல்லாம் பண்ணீங்கன்னா கூட தவறாக எண்ணக்கூடாது. மீதி 70 சீட் இருக்குன்றப்போ 50 பிரிச்சு கொடுக்கறதுக்கு எத்தனை கட்சிகள் இருக்கு? அது போ தெரியும். நிறைய கட்சி வரலாம் உள்ள. இப்போ அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கிறார். அவங்களும் 30-40 கேட்டீங்கன்னா எங்க போவீங்க? அப்படி பார்த்தோம்னா என்னை பொறுத்த மட்டில் அதிமுக அந்த ஒரு 140-150 கீழ் விட்டு இறங்காது. இன்னொன்னு கேட்கிற தவறாக நினைக்க கூடாது. பாஜகவிற்கு 2வது இடம் வந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்குமா என்பது அதிமுக தரப்பிலிருந்து சந்தேகத்தை கொடுக்கிறது. பாஜகவிடம் இல்லை என்பதை பற்றி கேண்டிடேட்ஸ் இல்லை. அதை அமித்ஷா ஒத்துக்கொள்ளுகிறார்.